சார் எங்கள் ஊர் பக்கம் கண்டாச்சிபுரம் பக்கம் சார் மழைனால கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமான ஏரியா. நான் வந்து அந்த ஒரு ஹெச்எப்போ இல்லை வேறு எந்த பீடு வாங்கினா எங்களுக்கு செட் ஆகும் சார். ஜெர்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் குவாலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இவங்க வந்து நம்ம சைடு தான். சரி சார். இவங்க நம்ம சைடு தான். ஓலிஸ்டன் பியூர் ஓலிஸ்டன் இருக்காங்க. ஜெர்சி வந்து கலப்பு இருக்காங்க. இப்போ இவங்கள கூட்டு போய் நல்லா ஹீட்டில் கட்டினாங்கன்னா உங்கள் ஊருக்கு இவங்க தாங்க மாட்டாங்க. உங்கள் ஊருக்கு இவங்க தாங்க மாட்டாங்க. விலையை நீங்கள் 10 ரூபா கொடுத்து எடுக்கிறோம், 1 லட்சம் கொடுத்து எடுக்கிறோம், உங்கள் ஊருக்கு இவங்க தாங்க மாட்டாங்க. சரி சார். ஓகேங்களா? இப்போ இவங்கள கொண்டு போகிறீங்க, இப்போ இந்த மாடை கொண்டு போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா வரும், கிராஸான மாடு. இவங்கள வந்து கொண்டு போய் நம்ம கட்டணும்னா எங்கே விட்டாலும் மேய்ச்சல் முறைக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி. நல்ல மாட்டை பாருங்க, நுணுக்கமாக பாருங்க, பார்த்து இது வந்து எப்படி இருக்கு, இறப்பு தட்டுதா, மேயும் போது நல்லா மேயுதா அப்படின்றத பாருங்க. வெய்ய நேரத்தில் நம்ம மெயினாக செக் பண்ணணும். அது அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். இப்போ அந்த லாஸ்ட்ல இருக்க மாடு ஹெச்எஃப் தான். இவங்க ஹெச்எஃப் தான். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் இவங்க நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்திருக்காங்க. உங்க இந்த குழம்புகளை பார்த்தாலே தெரியும் சார். ஆமாம், நீட் இல்லை கரெக்டான பக்குவத்தில் இருக்காங்க. இவங்க நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு மாடு தான் இவங்க தாங்குவாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளாரே வளர்ந்தவங்க. இன்னும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வீட்டிலே இருந்தவங்க தான், வெளியிலலாம் போல. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம முதல்ல நம்ம மாட்டை வீட்டில் கட்டி வளர்க்க போகிறோமா இல்லை வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்க போகிறோமா அப்படின்றது தான். இதில் கரெக்டாக நீங்கள் தேர்வு பண்ணாலே மாட்டில் நீங்கள் பாதி விஷயம் நம்ம கற்றுக்கலாம். நம்ம வீட்டில் கட்டி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிற மாடுங்களை திடீர்னு கொண்டு போய் விடும்போது சில மாடு மேயலாம், சில மாடு மேயாகவும் போகலாம். அவ்வளோதான் தகவல். அதே மாதிரியே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பால் அளவு சொல்லி கொடுக்குறோம். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எனக்கு ஒரு மாடு கொடுக்குறீங்க, ஒரு சன மாடு கொடுக்குறீங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன் எவ்வளோ நான் பால் கரன்சின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா எங்ககிட்ட வந்து காலையில் 6 லிட்டரு, சாயங்காலம் 5 லிட்டரு கரன்சின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த மாட்டை நான் இங்கே கொண்டு வரேன், அவரு அந்த மாட்டை வாங்குறாரு. அப்போ அவர்கிட்ட நான் எந்த தகவலை சொல்லுவேன்? நான் சொன்ன தகவல் தான் சார் சொல்லுங்க. இப்போ சில விஷயங்கள் வந்து இந்த 1 லிட்டரு 6 லிட்டரு மாறுபாடு வருது பார்த்தீங்களா, இதுக்கான காரணம் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இப்போ இவர் சுப்ராயன் வந்து எனக்கு சொல்கிறாரு இந்த கறக்குதுன்னு சொல்லிட்டு, விவசாயிங்கள்ட்ட தான் நம்மளும் வாங்குகிறோம். ஓகேங்களா? அப்போ அவங்க கொடுக்குற தகவலை நம்ம வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி வந்து சுப்ராயன்ட்ட இருந்தது, அவர் எனக்கு சொன்னார் 6-5 கறந்தது, நம்ம நல்லா பராமரித்தா 7-6 வரலாம், 1 லிட்டரு கூட வரலாம், 1 லிட்டரு குறைச்சி வரலாம். இதுதான் பராமரிப்பு முறையை பொறுத்த வரைக்கும். உணவு நம்ம கொடுக்கக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பாலளவு வந்து மேலே கீழே இறங்கி இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு வித்தியாசம். அதே மாதிரி எப்பயுமே இந்த மெலாக்சிகம் டேப்லெட்டு ஒரு 4 டேப்லெட் வாங்கி வீட்டில் வச்சுக்குவோம். அது எப்படின்னா இப்போ இந்த டோலோ 650 நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்குவோம். ஜுரம்னா காலையில் டாக்டர்கிட்ட போட்டு அந்த மெலாக்சிகம்ன்ற ஒரு டேப்லெட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கால்சியம் வாங்கி யூஸ் பண்ணேன். இந்த மாடு நிறைய கறந்த மாடுங்கள்லாம் படுத்துட்டா எந்திரிக்கும். கால்சியம் வந்து கம்மியாகிறதுக்கான பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காமதேனுன்னு ஒரு பிராண்ட் நான் எடுத்துகிட்டு வந்து காட்ட சொல்கிறேன். அந்த கால்சியம் லிக்விட், அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஒரு மாடு கண்ணு போட்டு எந்திரிக்கவே முடியல. அதுக்கு வந்து நம்ம அந்த இதை கொடுக்கும்போது 1 லிட்டரு கொடுத்தோம். ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உணர்வு கொஞ்சம் வந்துடுச்சு, எந்திரிக்கிறதுக்கான உணர்வு வந்துடுச்சு. நல்லா இருக்கிற மாடாக இருந்தால் கூட சரிங்க, ஒரு சினையாக இருந்து கண்ணு போடுறாங்க அப்படின்னும் போது ஒரு 1/4 லிட்டர்னு 1 லிட்டரு அது 4 நாளைக்கு கொடுத்துருக்கோம். அதை நம்ம கொடுக்கும்போது மாடு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இவங்களுக்கு இந்த வீட்டு ஏக்கம் இன்னும் போல. ஆமாம் சார், அந்த பழைய இருந்த இடத்து. ஆமாம், இவங்களுக்கு இன்னும் இந்த வீட்டு ஏக்கம் போல. ஆமாம், பார்த்த தெரிந்து சார். அவங்க சொகுசாக இருந்துட்டாங்க, அந்த மாதிரி இருந்துட்டாங்க. இவங்க வந்து எனக்கு சொல்லியே கொடுத்தாங்க, தலைச்சங்கண்ணுக்கு காலையில் 10 லிட்டரு கறந்தது, சாயங்காலம் 8 லிட்டரு கறந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னும் 20 to 25 நாள் டைம் ஆகுன்றதையும் சொல்லியே கொடுத்துட்டாங்க. ஆமாம், இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் நம்ம இடம் செட்டில்ட் ஆகலை. நம்மளை பிடிக்கல இன்னும். ஒரு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் டைம் கொடுத்தாமா. இப்போ பல பேர் வந்து பயந்துறது என்ன தெரியுங்களா, வீட்டுக்கு வாங்கிட்டு போய் கட்டுறாங்களா, கட்டின உடனே என்ன பண்ணுறாங்க, சார் நான் எல்லாமே கொடுத்துட்டேன், அவங்க வந்து சாப்பிடவே மாட்டுறாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு
நான் பார்க்கறதுக்கு. திடீர்னு உங்களை பிடிச்சிடும், என்னை பிடிக்காது, அண்ணனை பிடிச்சிடும், இவரை பிடிச்சிடும். அப்படின்னும் போது யாரையா ஒருத்தவங்களை பிடிச்சிக்கும். அப்போ அவங்களுக்கான நேரம் கால இடைவெளி நம்ம கட்டாயமாக அந்த இடத்துல நம்ம மாட்டுக்கு கொடுக்கணும். போன உடனே அவசரப்பட்டுருவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 10 லிட்டர் பால் சொன்னீங்க, நேற்று காலைல மாடு கண்ணு போட்டுச்சு, நீ காலைல கறக்கிற எனக்கு 2.5 லிட்டர் தான் வருது. ஆமாம் சார், நிறைய பேர் இந்த பிரச்சனை சொல்கிறாங்க. அவசரப்பட்டு என்ன 15 நாள் ஆச்சு ஆகும் சார். அவசரப்பட்டு மாட்டை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வாங்கின இடத்துலேயே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு 15 நாள் கால இடைவெளி வேணும். உங்களுக்கு எப்போ தெரியும் மாற்றம்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் கழிச்சு 4 லிட்டர் 6 லிட்டர்னு சொல்லிட்டு பால் வந்து சின்னதாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதிலே தெரிஞ்சிடும். போட்ட அன்னைக்கெல்லாம் கறக்காது, எந்த மாடும் கறக்காது. அப்படி வேகமாக கறக்கிற மாடுகள் ரொம்ப கம்மி. சில மாடுகள் உடனடியாக எடுக்கிறதுக்கு ரேர். அதனால் அந்த விஷயத்தில் நம்ம வந்து அவசரமும் படக்கூடாது. இதை கொடுங்க. ஆக்சுவலி இது ஆக்சுவலி ப்ரமோஷனுக்காகலாம் எதுவும் கிடையாதுங்களா. நான் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கால்சியம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இந்த காமதேனுன்ற பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க, கண்ணு போட்டு உடனடியாக எந்திரிக்கல போல வரலன்னும் போது இது ஒரு பாட்டில் வந்து கம்பல்சரி கொடுத்துடலாம். சரி சார், மொத்தமாக கொடுக்கலாம், ஃபுல்லாகவே கொடுக்கலாம். நல்லா தேன் மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாடும் வந்து ஈஸியாக குடிச்சிடும். சரி சார். அதே மாதிரியே வந்து பார்த்தா இந்த எக்ஸாபர்ன்ற அந்த உறுப்பு மருந்து ஆமாம் சார், வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு மாடு கண்ணு போட்டோடனே தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ வெல்லம், அந்த எக்ஸாப்பர் வந்து பாதி பாட்டில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் உறுப்பு வெளியில் வர்றதுக்கு சிக்கல் இல்லாமல் வளவழுப்பு தன்மையை கொடுத்து சீக்கிரம் வந்துடும். சரி சார். அதை மறுநாள் திரும்ப வந்து தீவனத்திலே ஒரு 1/2 லிட்டர் அந்த மீதி இருக்கிறத கொஞ்சமாக ஊற்றி வைக்கும் போது இந்த குடலில் இருக்கக்கூடிய அழுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெளியேறி பாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் ஆகும். இதை நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து கண்ணு போடுற மாடு வச்சுருந்தால் இதை வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணு போட்டு உறுப்பே போடல, ஒரு 12 மணி நேரம் கால அவகாசம் கொடுங்க. இது உண்மையில ஒரு நல்ல கேள்வியும் கூட. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெயிட் கொடுத்தா வந்து உறுப்பு இவங்க போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா தீவனம் கொடுக்கறதுன்ற ஒரு பிரச்சனையை தாண்டி கல்லை கொண்டு போய் கட்டிடுறாங்க பெருசா. ஒரு சிறு கல்லு கட்டினா பரவாயில்ல, 1/2 கல்லு 3/4 கல்லு இழுத்துற அறுத்துக்கும். எந்த அளவுக்கு வந்து விடுமோ அவ்வளோதான். அது குடல் சுத்திட்டு இருக்கு. ஃப்ளெக்ஸியாக வர மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக வெளியில் வரப்போகுது, வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புல சத்து குறைபாடு. இன்னும் சில பேர் வந்து சந்தைகளில் மாடு வாங்குகிறோம், மாடு கண்ணு போடுது, அவசரத்துக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அது போகிற வழியில் உரு போட்டுக்கிட்டோம், நீங்கள் வண்டியில் வந்து மாட்டை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு ஏற்றிடுறாங்க. அது ஏற்றிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குடல் வந்து எல்லாமே வந்து கண்ணூட்டி போட்டோடனே ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, அப்படியே அலைஞ்சு என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கல் ஆகிடுது. மாடு உறுப்பு போடாது. உறுப்பு போடாத போது உள்ள ஹீட் ரொம்ப அதிகமாகிடும். இதை நம்ம உடனடியாக சப்போஸ் அதை மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு 6 மணி நேரமாவது ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, இப்போ உங்ககிட்ட ஒரு மாடு காமிச்சல, நான் வாங்கியிருக்கேன் கண்ணு போட்டுருக்கு ஏற்றிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. வேணாம் சார், உங்கள் வீட்டில் இருக்கட்டும், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க நான் சாயங்காலமாக நான் வண்டி கொடுத்து ஏற்றிக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமாவது உடம்பு வழியாவது கொஞ்சம் போகணும். வாங்கிட்டோம் கண்ணு போட்டுருச்சு உடனடியாக ஏற்றிட்டோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல சார். அது வாழணும், உங்ககிட்ட கொடுத்தாலும் நல்லா வாழணும், நான் வச்சுருந்தாலும் என்கிட்டயே நல்லா இருக்கணுன்றதுனால அதுக்கான இடைவெளியை கொடுத்து நம்ம கொண்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் அது. அதே மாதிரி அந்த 12 மணி நேரம் பார்த்துட்டு நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு அந்த உறுப்பை வெளியில் எடுத்துட்டு சார் மாத்திரை வைப்பாங்க, அறைகளில் மாத்திரை வைப்பாங்க. அதனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்பெல்லாம் வந்து கரைஞ்சி வெளியில் வர்றதுக்கு என்ன வழியோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுதா? வேறு ஒரு அளவுக்கு எல்லாம் திருப்தியாக இருக்குது சார். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. வாங்க, உங்களுக்கான மாட்டை நம்ம பார்த்துக்கலாம். சரி சார்.